அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். அன்றாட வாழ்க்கையில் பல முயற்சிகளை செய்கின்றோம், பல இடங்களிலே பணிகளை செய்கின்றோம். கையிலே நிறைவாக பணம் கிடைக்கின்றது, பணத்தை மகிழ்ச்சியாக செலவிடுகின்றோம். இது தான் எண்டா, இதுக்கு மேலே வேறு ஏதாவது உண்டான்னு கேட்டிங்கன்னாக்க மிக முக்கியமான ஒன்று உண்டு. செய்கின்ற பணிகளின் பயனாக கிடைக்கின்ற ஊதியத்திலிருந்து பெறுகின்ற மகிழ்ச்சியுடன் சிறிது சேமிப்பும் தேவை. சேமிப்பு என்பது மிக மிக அவசியமானது ஒன்று. சேமிப்பு என்பது இன்றைய நாட்களிலே கிடைக்கின்ற இன்பத்திற்காகவும் வருங்காலத்தில் கிடைக்கின்ற வழிவகைக்கு ஒரு வித்தாகவும் ஏற்பாடு செய்கின்றது. இந்த சேமிப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதற்கு ஆன்மீகத்திலிருந்து பல வகைகளில் பல நேரங்களில் பார்க்குறோம். அதற்கு எடுத்துக்காட்டுகள் உண்டு. நம்முடைய ஆண்டோர் சான்றோர்கள் பல நேரங்களில் பல மொழிகளிலே கூறியிருக்கின்றார்கள். அதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த சேமிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நேச்சுரல். இயற்கையாகவே எல்லோருக்கும் இந்த சேமிப்பு பழக்கம் உண்டு. சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியம். சேமிப்பு இல்லாமல் போச்சுன்னா தான் கஷ்டம். இப்போ மரத்தில் ஒரு செடி இருக்குது, மரத்தில் ஒரு விதை வருகின்றது, அந்த பழம் வருகின்றது, பழத்திலிருந்து ஒரு விதை கிடைக்கின்றது. அந்த விதை இருந்தால் தானுங்களை மறுபடியும் செடி வர முடியும். ஆக அந்த மரம் பாருங்கள், அந்த நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் ஸ்கூலில், விதை பரவுதல் என்று பார்த்துருப்போம். சில விதைகள் காற்றிலே பரவுது, சில விதைகள் பறவைகள்னாலே மிருகங்கள்னால பரவுகின்றது என்றெல்லாம் படிச்சிருக்கிறோம். வெடித்து பரவுகின்றன, இப்படியெல்லாம் படிச்சிருக்கிறோம். அது ஒவ்வொரு தாவரமும் தன்னுடைய விதையை சேமித்து வைத்து அதை பரப்புகின்றது. அது சேமிப்பு என்பது மிக மிக அவசியம். இதை ப்ராப்பன்சிட்டி டு சேவ்னு சொல்லுவாங்க. சேவிங்ஸ் இருந்தால் தான் கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கும். கேபிட்டல் ஃபார்மேஷன் இருந்தால் தான் கையில் முதல் இருந்தால் தான் ஒரு தொழில் செய்ய முடியும். இது தனிப்பட்ட மனிதருக்கு மட்டுமல்ல, ஒரு பொருளாதாரத்திற்கே, ஒரு நாட்டுக்கே, ஒரு தேசத்திற்கே அடிப்படையான தத்துவம். த ப்ராப்பன்சிட்டி டு சேவ் லீட்ஸ் டு ப்ராப்பன்சிட்டி டு கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு அதுதான் அடிப்படை. கேபிட்டல் இருந்தால் தான் ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். இது மிக மிக அவசியமானது, தேவையானது. இந்த கையில் காசு இருக்குந்தால் தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. கையில் காசு இல்லாத ஆளை எவனா மதிக்கிறானா பாருங்கள், கண்டுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த எதிர்பாராமல் என்ன வேணாலும் நிகழ்ச்சி நடக்கும். இப்போ பாருங்களேன், ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு, நம்ம நாட்டில் எல்லோரும் நம்ம கஷ்டப்பட்டோம். அவங்களுக்கு சேமிப்பு இருந்துச்சுனாக்க அவங்க அழிந்து போன பொருட்களை மறுமுறை வாங்கி கொள்வதற்கு வசதியாக இருந்தது. அப்போ சேமிப்பு தேவை இல்லைங்களா? இல்லை லோன்லேயே வாங்கி வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு எங்கே இருக்கும்? இந்த கிரெடிட் கார்டை வாங்கினவங்களாம் எப்படி திருப்பி கட்டுவாங்க? அப்போது கையில் ஒன்றும் இல்லாமல் போகுது. ஆக ஒரு சேமிப்பு என்பது தேவை, அதை அவசியம் வச்சுருக்கணும். இது ஔவையார் மிக அழகாக ஒரு பாட்டு சொல்லுவார். கல்லாதவன் ஆயனாக இருந்தால் கூட கையில் காசு இருந்தாக்க அவனை போய் 4 பேர் பார்ப்பாங்களாம். கையில் காசு இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்க, அவனை இல்லானை இல்லாலும் திரும்பி பார்க்க மாட்டாளாம், ஈண்டெடுத்த தாயும் பார்க்க மாட்டாளாம், அவன் வாய் சொற்களும் இடம் இல்லாமல் போயிடுமா, அவன் சொல்கிற பேச்சை ஒருத்தரும் கேட்க மாட்டாங்களாம். ஆக கையில் காசு இருந்தால் தான், கல்லாதான் ஆயினும் கையில் பொருள் இருக்கணுமா. படிக்காத ஆளாக இருந்தால் கூட அவன் கையில் காசு இருந்துச்சுனாக்க 4 பேர் சுற்றுவாங்களாம். அதை அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு பிற்காலத்தில் ஏற்படுகின்ற சோதனைகளிலிருந்து நம்ம காப்பாற்ற முடியும். ஆறிடு மேடும் மடுவும் போலாம் செல்வோம். வாழ்க்கை இஸ் நாட் ஆல்வேஸ் எ சன்னி டே. இன்றைக்கு இருப்பது போல் என்றைக்கும் இருக்காது. எப்போ வேணாலும் மழை திடுப்புன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அது போன்ற நிலைமைகளை கையில் சேமிப்பு வேணும். அதனால தான் இதை பற்றி வெகு விமர்சையாக ஔவையார் கூறியிருக்கின்றார்கள். கையில் காசு இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா ஒன்றும் முடியாது. கையில் கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின், இப்போ என்ன பண்ணுவாங்களாம், எல்லோரும் சென்று எதிர்கொள்வரான். இல்லானை இல்லாள் வேண்டால், ஈண்டெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாய்ச்சோர். எப்படி பாருங்கள், கையில் காசு இருந்துச்சுனாக்க போய் பார்ப்பாங்களாம். அவன் படிக்காதவனாக இருந்தால் கூட போய் பார்ப்பாங்களாம். கையில் காசு இல்லாமல் போச்சு, அவன் இல்லாலும் திரும்பி பார்க்க மாட்டான், ஈண்டெடுத்த தாய் கூட திரும்பி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காசியில் சட்டியில் இருந்தால் தானுங்களா அகப்பையில் வரும். அது ரொம்ப அவசியம் இல்லைங்களா? ஆக சேவிங்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை ஆதிசங்கர் பஜகோவிந்தர் சொல்லுவார், நளினி தலஜல கதம். இந்த தாமரையில் தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அது போன்றது வாழ்க்கை.
அந்த வாழ்க்கையில் இருக்க தாமரையில் இருக்க தண்ணீர் எப்போ வேணும் வெளியில் ஓடிப்படும். அதே போல் நம்மளோட உடம்பு வியாதி, கவலை இவைகளின் அடிப்படையாக கொண்டது. எப்போ ஒரு மனுஷன் வியாதியில் வாழ்வான்னு யாருக்குங்க தெரியும்? ஒரு வியாதியில் வீண்டான். இந்த நாளில் இந்த டாக்டர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவ்வளவு கம்மியாக இல்லை. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னாக்க பல டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, டெஸ்ட்டு ஆச்சு, டாக்டர் ரொம்ப கைண்டாக பார்த்து மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மருந்து வாங்க வேண்டியிருக்கு. மருந்து என்ன செலவு பாருங்கள். சாதாரணமாக அந்த மாத்திரை தலைவலி தைலத்தை தூக்கிட்டு போயிட்டோம். இப்போ ஒரு மருந்துன்னா எவ்வளோ செலவழிக்க வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் எங்கெங்கே போகிறது? அதுக்கு கையில் காசு வச்சுக்கணும், அதுக்கு பணம் வச்சுக்கணும். அதைத்தான் பகவத்கீதையில் சொன்ன ஈஸ்வரன் சொன்னது போல், பகவத்கீதை இது கடவுள் கூறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது அனித்தியமானது, அதற்கு என்ன ஏற்படுங்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் சொல்கிற பொழுது இந்த தாமரை இலை தண்ணீராக இருக்கின்றது வாழ்க்கை. இதில் இந்த தாமரை இலை தண்ணீராக இருக்கிறது மட்டுமல்ல, கவலையும் வியாதியும் அடிப்படையாக உடையது இந்த உடம்பு. ஆகவே அதுக்கு யூ ஷுட் கீப் சம்திங் ஃபார் தி ரெய்னி டே அப்படின்னு சொல்கிறாரு. ஔவையார் சொல்கிறாங்க, கையில் காசு இருந்தாக்க எல்லோரும் போய் பார்ப்பாங்க, கையில் காசு இல்லைனாக்க பெற்ற தாய் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க, கட்டின பொண்டாடி கூட பார்க்க மாட்டாங்க, அவன் சொல்கிற பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தவிர்த்து இயற்கையிலேயே நமக்கு அடிப்படையாக இருப்பது இந்த சேவிங்ஸ் ஹேபிட். இந்த சேவிங்ஸ் ஹேபிட் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கலாச்சாரம் பரவ முடியும். அதனால தான் விதை பரவுதல் என்பதை நம்ம படித்தோம். இந்த சேவிங்ஸ் இருந்தால் தான் கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கும். இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் இருந்தால் தான் அடிப்படையாக ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்க முடியும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருந்தால் தான், பொருளாதார வளர்ச்சி இருந்தால் தான் நாடு செழிப்படையும், நாடு வளர்ச்சி அடையும். நாடு வளர்ச்சி அடைந்தால் தான் நாடோடைய செழிப்பு மட்டும் இல்லை, நாட்டின் வளர்ச்சி மட்டும் இல்லை, தனி மனிதர்களுடைய வளர்ச்சியும் தனி மனிதர்களுடைய வெற்றியும் அடிப்படையாக அமைகின்றது. ஆக இந்த சேமிப்பு என்பது ஏதோ கஞ்சத்தனம் இல்லை. சேமிப்பு என்பது அத்தியாவசியமான ஒரு அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் கருத்திலே கொண்டு செய்யணும். ஆகையினால்தான் அந்த நாளில் உண்டியல் வச்சுருப்பாங்க. சிறு சிறு சேமிப்பாக கூட சிறுவாணி சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்க. சிறுவாணி சேமிப்பது என்பது மிக மிக அவசியம். கையில் இருக்கிற காசை செலவழிக்கக்கூடாது. கையில் இருக்கின்ற காசு சிறு சேமிப்புக்கு பிறகே சேமிக்க வேண்டும், சிறு சேமிப்புக்கு பிறகே செலவழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்குமே. ஆனால் அந்த குடும்பம், அந்த தனிநபர், அந்த சமுதாயம், அந்த தேசம் வளம் பெறும். சேவிங்ஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் ஃபார் கேபிட்டல் ஃபார்மேஷன். பாருங்கள், நம்ம ஆன்மீகத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதார அடிப்படை தத்துவமே கிடைக்குது பாருங்கள். மறுமுறை பார்ப்போமா?